இன்றைக்கி டே 2 ஆஃப் கண்டென்ட் கிரியேஷன். மார்னிங் எந்திரிச்சது ஒரு 4:30. எந்திரிச்ச உடனே மொபைலில் பார்க்குறேனோ இல்லையா, எப்பயுமே லேப்டாப் திறந்து சார்ட் பார்க்குறது தான் வழக்கம். மார்க்கெட் ஓப்பன் பண்ணி கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு தென் கண்டென்ட் தேவையான டைலாக் அண்ட் ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் மைண்டில் ஒரு விஷயம் ஓடிச்சு. ஒரு விஷயத்தை பிளான் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணவே முடியல. ஸ்டார்ட் பண்ணால் அதில் பிளானே இல்லை. இப்படி ஒரு கன்ஃபியூஷனில் தான் இன்றைக்கி டேவே ஸ்டார்ட் ஆச்சு. பை த வே 6:30க்கு ஸ்கிரிப்ட் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு டெஸ்க் செட்டப் ரொம்ப கேவலமாக இருந்த காரணத்தினால அதை க்ளீன் பண்ணுற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி எடிட் பண்ணுறப்ப தான் புரிஞ்சுது, டே 1 வீடியோவில் போடுறதுக்கு கிளிப்ஸே இல்லை. ஸோ கண்டென்ட் போட ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாதுப்பா தம்பி, அதுக்கு நீ ஷூட்டும் பண்ணணும்னு அப்போ தான் புரிஞ்சுது. டெஸ்க்கை ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா துணி மடிக்கிற வேலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் நேப் எடுத்தேன். தென் அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கும் காரணத்தினால் வேலை வாங்குற விஷயம் ஒரு வேலையாக வெளியே கிளம்பிட்டேன். ரேபிடோ புக் பண்ணிவிட்டு ஸ்பாட்டுக்கு போயாச்சு. உள்ளே போய் வேலையை முடிச்சுட்டு வெளில வரதுக்கு 6 மணி ஆயிடுச்சு. உள்ளே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண பெருசாக அலோடு இல்லாத காரணத்தினால ரெக்கார்ட் பண்ண முடியல. தென் வெளியே வந்துட்டு ரேபிடோ புக் பண்ணிவிட்டு அகைன் வீட்டுக்கு வந்தாச்சு. 6:45 ஆயிடுச்சுன்னா என்னன்னாலும் சரி, இடியா விழுந்தாலும் சார்ட் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்போ தான் நியூயார்க்கில் ட்ரேட் பண்ண முடியும். டைமும் ஆயிடுச்சு. சார்ட் பார்க்கவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ட்ரேட் அனலைஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ட்ரேட்காக. இன்றைக்கி ஒரு செட்டப்பு கிடச்சிது. பட் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போகலை. நிறைய ட்ரேடர்ஸ் எடுத்திருந்தாங்க. பட் எல்லாருக்குமே ஒரு ப்ராப்பரான டிபி போகாமல் அந்த ட்ரேட் அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஒரு வழியாக இன்றைக்கி நாளையும் முடிச்சாச்சு, ட்ரேடையும் முடிச்சாச்சு. ரீசெண்டாக டெய்லி நடக்கிற மெயினான விஷயங்கள் எல்லாம் ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டே வர ஹேபிட்டை பில்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் அதை எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்னு சொல்லி வீடியோஸ்க்குலாம் வாய்ஸ் ஓவர் செட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது எப்படி போச்சுன்னா, கிடைச்ச கண்டென்ட் க்ரியேஷனுக்காக கிடைச்ச மோட்டிவேஷன் அப்படியே